a slab of stone of area 0.36 meter square and thickness 0.1 meter is exposed on the lower surface to stream. A block of ice is at 0 degrees Celsius, rest on the upper surface of the slab. In order, in 1 hour, 4.8 kg of ice is melted, the thermal conductivity of the slab. கவனி, இதுல ஒரு ஏரியா ஆஃப் த ஸ்லாப் இருக்கு. இந்த ஸ்லாபுக்கு மேல ஒரு ஐஸ் வச்சிருக்கோம். பட் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணலாம். இதுல ஐஸ் வச்சிருக்கோம். ஐஸ். இப்போ இதுல 100 டிகிரி செல்சியஸ் ஸ்ட்ரீம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். 100 டிகிரி செல்சியஸ். ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்குன்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி கேட்டிருக்கு. இதுல உனக்கு ஃபார்முலா தெரியும். amount of heat energy flowing in a particular time, the rate of heat is equal to K into A into difference in temperature by thickness del x. இப்போ இந்த Qன்றது என்ன? அங்க ரீச் ஆன ஹீட். நல்லா கவனிக்கணும். ரீச் ஆன ஹீட் இன் நம்ம 1 hour வேற கொடுத்துருக்கான். 1 hourல எவ்வளவு ஹீட் எனர்ஜி ரீச் ஆச்சு. இப்போ ஹீட் எனர்ஜி ரீச்சஸ் m into L. ஏன் m into L போடுறோம்? இது ஐஸா இருக்கிறது வாட்டரா மாறணும்னா அது 0 டிகிரி செல்சியஸ்ல தான் இருக்கும். அப்போ மாஸ் ஆஃப் ஐஸ் கன்வெர்ட் ஆனது 4.8 kg. லாக்டன்ட் ஹீட் ஆஃப் ஐஸ் கொடுத்துட்டோம் 3.36 into 10 to the power of 5. எவ்வளவு ஹவர்ஸ்ல? புரியுதா? ஹவர்ஸ் 1 hour. இப்ப என்ன கேட்டிருக்காங்க? என்ன கேட்டிருக்காங்க? கே தான் கேட்டிருக்காங்க. இப்ப எல்லா டேட்டாவையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? Q வேல்யூ எவ்வளவு? 4.8 into 3.36 into 10 to the power of 5 divided by 1 hour. Seconds are மாத்து. 60 minutes into 60 seconds equal to K into ஏரியா. என்னடா கண்ணு? ஏரியா ஆஃப் த ஸ்டோன் அழகா கொடுத்துட்டாங்க. 36 into 10 to the power of -2. டிஃபரன்ஸ் இன் டெம்பரேச்சர் 100 டிகிரி. ஒன்னு 100, அடுத்த சைட் 0 by length. அதான் thickness of the stone is 10 to the power of -1. சரியா? இதுல இருந்து நீ K வேல்யூவை கால்குலேட் பண்ணா ஆன்சர் வந்துரும். சோ இதுல இருந்து நம்ம K-வை கால்குலேட் பண்ணோம்னா, so when you calculate the value of K, answer become 1.24 கரெக்டா வரும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. சோ ஒவ்வொரு சைடா கூட நீ பண்ணலாம். 10 to the power of 2 cancel ஆயிடுச்சு. இது 10 to the power of 1 மேல வந்தா 10 to the power of 1 10. அடுத்தது 1 2 10 to the power of 2 மேல வந்தா -2. அப்போ 10 to the power of 3. இதுல ஒரு 10 to the power of 2, இது 10 ஆயிரும். இனிமே K-வை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கால்குலேட் பண்ணு. ஆன்சர் will be 1.24 joules. இதோட யூனிட் என்ன? தெர்மல் கண்டக்டிவிட்டி யூனிட் வந்து வாட். வாட் தான். ஜூல்ஸ் per second வாட். மீட்டர் டு த பவர் ஆஃப் -1, கெல்வின் டு த பவர் ஆஃப் -1. எந்த ஆப்ஷன் பாரு? 1.24. the answer. Calculation தான் நான் விட்டுருக்கேன். Try, you will get correct answer. Understand பண்ணிக்கோ. இதுல ரெண்டு கான்செப்டை கனெக்ட் பண்றோம். இது ஹீட் கண்டக்டிவிட்டி. அந்த ஹீட் எனர்ஜி என்னவா மாறுது? லாக்டன்ட் ஹீட்டா யூஸ் பண்ணுது. அந்த ஐஸை கன்வெர்ட் பண்ணுது. 4.8 kg எவ்வளவு நேரத்துல பண்ணுச்சு? 1 hourல பண்ணுது. அதான் கீழே டைம் 1 hour.